ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஒரு வழியாக நடத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த நடத்தக்கூடாதபடி நிறைய பிரச்சனை. இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை ஏற்கனவே திட்டமிட்டாங்க. ஆனால் மிக்ஜாம் புயல் காரணம், அதனால் ஒத்தி வச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் மாதம் 31 செப்டம்பர் 1லையும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்பவே தீவிரமாக செஞ்சிகிட்டு இருந்தாங்க தமிழக அரசு. இந்த திவித்திடல் அதை சுற்றிலும் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதோடைய சாலைகளெல்லாம் மேம்படுத்தி அதற்கு செய்ய வேண்டிய ஆரம்ப கட்ட பணியெல்லாம் ரொம்பவே வேகமாக படுஜோராக தமிழக அரசு மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏஎன்எஸ் பிரசாத் அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்தவர் இந்த கார் பந்தயத்துக்கு தடை விதிக்கணும், இந்த கார் பந்தயம் நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி சாலை அதில் நடத்தக்கூடாது, அதுக்கு பிறகு இந்த கார் பந்தயம் நடத்தும் போது ஒரு வட்ட வடிவில் இருக்கணும், ஆனால் இவங்க நடத்துகிற இந்த கார் பந்தயத்துடைய சாலைகள் வட்ட வடிவில் இல்லை, பக்கத்தில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தங்குற குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நோயாளிகள்லாம் இந்த சத்தத்தினால் பாதிக்கப்படுவாங்க, எல்லாத்துக்கும் மேலே பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்பவே இடையூறு ஏற்படும், ஆம்புலன்ஸ்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஆனால் இதுக்கு பதிலளிக்கும் விதமாக அரசு வழக்கறிஞர், நாங்கள் இந்த நோயாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் ஒலி தடுப்பெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், இந்த கார் பந்தயம் நடக்கிறதுனால இந்த சவுண்டு நோயாளிகளை பாதிக்காது, அப்புறம் போக்குவரத்துக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லை, நாங்கள் மாற்று வழியை சொல்லியிருக்கோம், இதில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதே நேரத்தில் மாற்று வழியில் மக்கள் சென்றடைய வேண்டிய இடத்த சென்றடைஞ்சிடலாம். இன்னும் இந்த எஃப்ஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இந்த கார் பந்தயம் நடத்துறதுக்கான முழு ரைட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிட்டார். அப்போ நீதிபதி குறுக்கிட்டு இந்த எஃப்ஐஏவுடைய சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும், சான்றிதழ் எப்போ கிடைக்கும்னு கேட்ட உடனே அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த கார் பந்தயத்தை தொடங்கினதுக்கப்புறம் தான் அதை ஆய்வு செஞ்சு இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் தருவாங்க, அதுக்கு முன்னாடி தரமாட்டாங்க, இந்த எஃப்ஐஏ சர்வதேச கூட்டமைப்புடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் உடனே நீதிமன்றம், சரி நீங்கள் இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கணும், இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. அதனால் கார் பந்தயத்தை நடத்துறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த கார் பந்தயம் நடத்துகிறது இரவு நேரத்தில் தான் நாங்கள் நடத்துகிறோம், அதனால் எந்த ஒரு இடையூறும் இருக்காது பொதுமக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலே தமிழகத்தில் சென்னையில் முதல் முறையாக இரவு நேரத்தில் இந்த கார் பந்தயம் நடக்குது. இதில் பொதுமக்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா நேரமும் இலவசம் கிடையாது, எல்லா ஷோ டைமும் இலவசம் கிடையாது, குறிப்பிட்ட ஒரே ஒரு ஷோ டைம் மட்டும்தான் இலவசம் சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப முன்னால் கேலரியிலலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளியே தான் இருக்குது அவங்க கொடுக்குற அந்த இலவசமாக அப்படின்னு சொல்லி கொடுக்குற கேலரி. அதனால் அந்த கார் பந்தயத்துடைய பார்க்குறதுக்கான டிக்கெட் பல ஆயிரங்களில் விற்கப்படுது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பகுதியில் நிறுத்துவாங்க, கலைவாணர் அரங்கத்தில் ஓரளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்து பார்க்க போகிறவங்கள அங்கே நிறுத்துகிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேரை தீவுத்திடல் அருகாமையில் நிறுத்துகிறாங்க. அப்படி அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு எடுக்கிற டிக்கெட்டை பொறுத்து அவங்களுக்கு கேலரி அமைச்சு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. அதனால் இது ரொம்பவே சவாலான இந்த ஃபார்முலா கார் 4 பந்தயத்தை நடத்துகிறாங்க தமிழக அரசு. ஏகப்பட்ட இடையூறு,
நடக்குமா நடக்காதான்னு வியாழக்கிழமை கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கோர்ட்டும் ரொம்பவே சாதகமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் 31ஆந்தேதி நாளைக்கு சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் இந்த கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க.